டே 1 மார்னிங் விளாக். இன்றைக்கி காலையில் தான் அம்மா வீட்டிலேருந்து வந்தேன். ஸோ வந்தோடனே பார்த்தீங்கன்னா செம்ம டயர்டு. அவ்வளோ ட்ரெயின் கூட்டமாக இருந்தது. வந்ததுமே பாப்பாவுக்கு ட்ரெஸ் எல்லாம் கழட்டி விட்டுட்டு அவளை ஃப்ரீயாக விட்டாச்சு. ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. பாப்பா பிறந்து பார்த்திங்கன்னா 3 மாதம் ஆகுது. 3 மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஸோ அந்த அம்மாவும் கவுட ஆரம்பிச்சிட்டாங்க. குப்பரை கவுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே ஜாலி. வீட்டுக்கு வந்தோடனே ஹாப்பியாக விளையாடிட்டு இருந்தாங்க. நான் வீட்டுக்கு வரத்துக்குள்ளேயே எங்கள் ஹஸ்பண்ட் பாதி வேலையை முடிச்சிட்டாரு. துணி கொஞ்சம் இருந்தது, அதெல்லாம் மடித்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அவர் துணியும் துவைச்சி வச்சுருந்தாரு, அதையும் எடுத்து காய வச்சுட்டேன். இவங்க 2 பேரும் கடைக்கு போயிட்டு டிஃபன் வாங்கிட்டு வரேன்ட்டு போயிட்டாங்க. அவங்க வர்றதுக்குள்ளே துணியெல்லாம் நான் காய போட்டுட்டேன். பாப்பாவும் சும்மாவே இல்லை, அழுதுகிட்டே இருந்தா. சரி கொஞ்ச நேரம் தூக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தூக்கி வச்சுட்டு சமாதானப்படுத்திட்டு இருந்தேன். அப்போவுமே அவள் சும்மா இல்லை, அழுதுகிட்டே இருந்தா. சரி அணையில் போட்டு ஆட்டலாம், தூக்கம் வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அணையில் போட்டு ஆட்டிகிட்டு இருந்தேன். அவளுமே கொஞ்ச நேரத்தில் தூங்கிட்டா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் டிஃபன் வாங்கிட்டு வந்தவங்களாம் வந்தாச்சு. எல்லோரும் அப்படியே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதுலேயும் என் பெரிய பொண்ணு பூரி தான் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி வாங்கிட்டு வந்து சாப்பிட ஆரம்பித்தா. ஊட்டி விடுறேன் அப்படின்னாலும் வேண்டான்னு சொல்லிட்டா. ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுனால காலையிலே சமைக்கிற வேலை இல்லை, சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஊருக்கு போனதுனால சீரியல் எதுவுமே பார்க்கவே இல்லை. அப்படியே உட்காந்து கொஞ்ச நேரம் சீரியல் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்பவும் என் பொண்ணு சும்மாவே இல்லை. சின்ன பாப்பா போய் எழுப்பி விட்டுட்டே இருந்தா. அவருமே ஆஃபீஸ் கிளம்பிட்டாரு. இப்படி தான் என்னுடைய டெய்லி மார்னிங் ரொட்டீன் போயிட்டுருக்கோம். இதுக்கப்புறம் நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து மதியம் கண்டிப்பாக சமைக்கணும். இவங்க 2 பேரையும் வச்சுட்டு எந்த வேலையுமே என்னால் செய்ய முடியாது. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்படி இருந்தால் என்ன பண்ணுறது, சமாளித்து தான் ஆகணும். 2 குழந்தைங்கள வச்சுட்டு சமாளிக்கிறது சும்மா கிடையாது. எப்படியோ ஆனால் போயிட்டுருக்கு. ஸோ பெரியவ பார்த்தீங்கன்னா அவளை போய் எழுப்பி விட்டுட்டா. அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்னுடைய டியூட்டி ஸ்டார்ட் ஆகிடும். 2 பேரையும் பார்த்துக்கிறதுக்கே கரெக்டாக இருக்கும். இவங்களை எப்படியாச்சும் வச்சுட்டு சமைக்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.